வணக்கம். இன்னைக்கு லெசன் indirect questions or embedded questions. இது ஏற்கனவே நம்ம எப்பயாவது ஒரு error correction இதுல பார்த்திருப்போம். as one of the mistakes னு பார்த்திருப்போம். இப்போ இது மட்டுமே தனியா எடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, indirect questionsனா நேரடியா கேட்கப்படாத ஆனா ஸ்டேட்மெண்ட்ஸ் குள்ளேயோ இல்ல क्वेश्चंस குள்ளேயோ பொதிஞ்சு கிடக்கிற क्वेश्चंस. ஓகே, டைரக்டா நம்ம கேக்குற கேள்வி இல்ல. now you see direct question எதை சொல்லுவோம்? what is your name, where do you live, where do you work, what do you do, how many brothers and sisters do you have? இந்த மாதிரி டைரக்டா நம்ம கேக்குறோம்ல questions. it's not only the WH questions but also the yes or no questions. are you working here, are you a doctor, is he your friend? இது எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस. ஓகே, இந்த क्वेश्चंस வந்து நம்ம क्वेश्चन குள்ள வச்சு கேட்டோம் அப்படினா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு பார்க்கறோம். சப்ஜெக்டும் வெர்பும். ஜெனரலி நம்ம क्वेश्चन ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்த்திருக்கோம்? வெர்ப் முதல்ல வந்துரும், சப்ஜெக்ட் அப்புறமா வரும்னு பார்க்கறோம். ஓகே, இப்போ ஸ்டேட்மென்ட்க்கு என்ன ரூலோ, ஸ்டேட்மென்ட்க்கு என்ன ரூல்? சப்ஜெக்ட் முதல்ல வரும், வெர்ப் அப்புறமா வரும். தட்ஸ் a normal sentence order. அதே மாதிரி ரூல் தான் இங்க அப்ளை ஆகுதுங்கறத பார்க்க போறோம். ஏன்னா இத வந்து நிறைய பேரு क्वेश्चन ஆர்டர்லயே சொல்லுவாங்க. क्वेश्चनல உள்ள வெர்ப முதல்ல சொல்லி சப்ஜெக்ட் அப்புறமா சொல்ற அதே ஆர்டர்லயே சொல்லிடுவாங்க. அத தான் நம்ம இப்ப என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரியும். where is the bus stop? பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? is அதுக்கு அப்புறமா the bus stop இருக்கு. ரைட்டா? சப்ஜெக்ட் அப்புறமா வருது, வெர்ப் முதல்ல வருது. இதுதான் டைரக்ட் क्वेश्चन. or where is he? how is your father? இதெல்லாம் தான் டைரக்ட் क्वेश्चंस. இதையே இப்ப இன்டைரக்ட் क्वेश्चन எழுதிருக்கேன் பாருங்க. I don't know where the bus stop is. பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு என்று எனக்கு தெரியாது. I don't know where the bus stop is. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப ஸ்டேட்மெண்ட்க்குள்ள இந்த क्वेश्चन வருது. where the bus stop is இருக்கே, இதுதான் ஒரு இன்டைரக்ட் क्वेश्चन இல்லனா எம்பெடட் क्वेश्चन சொல்றோம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் தான், क्वेश्चन கிடையாது. கடைசில ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம் பாருங்க. ஓகே, அப்படி பார்த்தா क्वेश्चन குள்ளேயே ஒரு क्वेश्चन வரதும் இருக்கு. அது அடுத்தாப்புல பார்க்கலாம். இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்த்திருக்கோம்? I don't know where is the bus stop னு கேட்க கூடாது. you see, நார்மலா நம்ம ஒரு क्वेश्चन கேக்குறோம்னா where is the bus stop, ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மென்ட்க்குள்ள அந்த क्वेश्चन வருதுனா ஆர்டர் மாறிடும். see, சப்ஜெக்ட் முதல்ல verb அப்புறமா. whereas here verb முதல்ல சப்ஜெக்ட் அப்புறமா. now look at the second sentence. இது வந்து ஒரு imperative sentence. ஒரு ரிக்வெஸ்டோ ஒரு அட்வைஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ அதெல்லாம் தான imperative sentences. அப்ப அதுலயுமே இதே மாதிரி இன்டைரக்ட் क्वेश्चन வரும்போது அந்த ஆர்டர் வேர்ட் ஆர்டர் மாறிடும். சப்ஜெக்ட் முதல்லயும் verb அப்புறமாவும் போடுறோம். tell me where the bus stop is. now you see in all the three forms, statements, அது assertive sentence or declarative sentence, imperative sentence, இது ஒரு question. can you tell me where the bus stop is? bus stop எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப இது மூணுத்துலயுமே இந்த ஆர்டரை பாருங்க. where the bus stop is, where the bus stop is. you see, can you tell me where the bus stop is? இது மூணுலயுமே அந்த ஆர்டர் சேமா இருக்கா? so it has got nothing to do with the sentence being a statement or an instruction or a request or a question. இது எதுவா இருந்தாலும் indirect question ஓட structure remains the same. is that clear? now does he live in Chennai? இப்ப இந்த क्वेश्चन வந்து WH question. இது ஒரு yes or no question. does he live in Chennai? இது ஒரு direct question. okay, இத வந்து ஒரு indirect question இருக்கு பாருங்க. ask him whether he lives in Chennai. இந்த மாதிரி yes or no question வந்துச்சுனா whether or if போடுறோம். அப்ப போட்டுட்டு என்ன இது ஸ்டேட்மென்ட்ல மாதிரி சப்ஜெக்ட் முதல்ல போட்டு he verb அப்புறமா போடுறோம். he lives in Chennai அப்படினு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்மென்ட் தான். he lives in Chennai, we live in Chennai, we work here, he goes to school. அந்த மாதிரி நார்மலான ஒரு வேர்ட் ஆர்டர் ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேர்ட் ஆர்டர்ல போடுறோம்.
indirect question. I want to know how much this bag is. Now look at this sentence. இது எல்லாமே indirect questions தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி மாத்தாம அப்படியே I want to know how much this bag is. இந்த பேக் எவ்வளவுன்னு நான் தெரிஞ்சுக்கிற விரும்புறேன். இப்போ இதே இது இந்த பேக் எவ்வளவுங்கறத மட்டும் நீங்க கேக்குறீங்கன்னு வைங்க. அதுதான் டைரக்ட் क्वेश्चन. அப்ப எப்படி கேட்போம்? How much is this bag? டைரக்ட் क्वेश्चन கேக்கும்போது is முதல்ல வந்துரும், this bag அப்புறமா வரும். How much is this bag? How much does this bag cost? பக்கா क्वेश्चन ஆர்டர்ல does போட்டு அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் the bag போட்டு அப்புறம் மெயின் verb cost போடுறோம். அதே இது indirect question கேட்டோம்னா I want to know how much this bag costs. C-O-S-T-S போட்டுருவோம். does plus cost costs ஆயிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். Did he tell you where he was going? You see, where he was going. Direct question இருந்தா எப்படி கேட்போம்? Where was he going? wasக்கும் goingக்கும் நடுவுல he போடுவோம். டைரக்டா அவன் எங்க போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டா. இப்போ இது இன்டைரக்டா இருக்கிறதுனால சப்ஜெக்ட முதல்ல போட்டு verb அப்புறமா போடுறோம். ரைட்? I don't remember why she cried. நல்லா இது கவனமா பாருங்க. cried அப்படியே past tense ஸ்டேட்மெண்ட்ல எப்படி போடுவோமோ அப்படிதான் போட்டுருக்கோம். क्वेश्चनல அப்படியே போடுவோமா? நோ. क्वेश्चनல என்ன செய்வோம்? क्वेश्चनலயும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் past tense ஸ்ப்ளிட் பண்ணுவோம். did plus base form of the verb போட்டு அவன் ஏன் அழுதா அப்படின்னு கேட்டோம்னா why did she cry? அவன் எங்க போனான்? where did he go? அவன் எதுக்கு வந்தான்? why did he come? இப்படிதான் கேட்போம். ஆனா அதுக்கு அது எல்லாமே இன்டைரக்ட் क्वेश्चन ஆச்சுன்னா I want to know where he went. Can you tell me why she cried? You see, I don't remember why she cried. இது வந்து அப்படியே ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு. சப்ஜெக்ட் and a verb. Next, I wonder how he lost all the money. அவனோட காசு எல்லாத்தையும் எப்படி தொலைச்சான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I wonder. Okay, so அப்ப இங்க how he lost, he subject, lost verb. இதே டைரக்ட் क्वेश्चन கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்போம்? அவன் எல்லா காசையும் எப்படி தொலைச்சான்? how did he lose all the money? இந்த lost பிரிச்சிருவோம். did plus lose, அந்த didக்கும் loseக்கும் நடுவுல he போட்டு L-O-S-E lose தான் சொல்லணும். lost சொல்லக்கூடாது. தனியா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்ல. L-O-S-E is lose. That's the base form of the verb. lost is the past tense. L-O-O-S-E அது adjective னு பார்த்தோம். அது lose with an S sound. This is the Z sound. Okay, so I wonder how he lost all the money. Do you know what she wants? அவளுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா? அப்ப உனக்கு தெரியுமாங்கிறது தான் டைரக்ட் क्वेश्चन. இங்க you see, do you know is a direct question. அதே மாதிரி இங்க பாருங்க, did he tell you? அதுதான் டைரக்ட் क्वेश्चन. you see, can you tell me தான் இங்க டைரக்ட் क्वेश्चन. क्वेश्चनக்குள்ள क्वेश्चन வரும்போது இதுதான் டைரக்ட் क्वेश्चन, இது வந்து இன்டைரக்ட் क्वेश्चन ஆயிடுது. தமிழ்லயே நம்ம என்ன சொல்லுவோம்? பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கிறது என்றுன்னு போட்டு நீ சொல்வாயா அப்படிதான் கேட்போம். அதுதான் டைரக்ட் क्वेश्चन ஆயிடும். சேம் வே you see, did he tell you? இதுதான் டைரக்ட் क्वेश्चन. அவன் உனக்கு சொன்னானா? என்ன சொன்னானா? இதுதான் வந்து விஷயம். where he was going, அவன் எங்கே போய் கொண்டிருந்தான் என்று உனக்கு சொன்னானான்னு கேட்கும்போது உனக்கு சொன்னானா is a direct question. அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு பாருங்க ப்ராப்பரா. didக்கும் tellக்கும் நடுவுல he போட்டு you see, here the structure has to be maintained, but here it's different. This follows the rule of a statement. அதே மாதிரி do you know, உனக்கு தெரியுமா, அது வந்து ஒரு question patternல ப்ராப்பரா இருக்கு. doக்கும் noக்கும் நடுவுல you போட்டு. இங்கதான் what she wants இருக்கு. அப்ப what she wantsங்கிற விஷயத்தை அவளுக்கு என்ன வேணும்ங்கிற விஷயத்தை தனியா நம்ம क्वेश्चन கேட்டா எப்படி கேட்போம்? wants பிரிச்சு does plus want நாக்கி doesக்கும் wantக்கும் நடுவுல subject she போட்டு what does she want. அப்ப क्वेश्चन கேட்கும்போது அப்படிதான் கேட்கணும் தனியா. what does she want? where does she work? அவ எங்க வேலை பார்க்கறா? where does she work? ஆபீஸ்க்கு அவன் எப்படி போறான்? how does he go to work? சோ அங்க எல்லாமே does plus
go அதுக்கு நடுவுல he போடுறோம். does plus work நடுவுல heயோ sheயோ. okay, how does the machine work? the machine எப்படி work ஆகுது? how does the machine work? இந்த மெஷின் எப்படி ஒர்க் பண்ணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா உனக்கு தெரியுமாங்கிறது தான் டைரக்ட் கொஸ்டின் ஆயிடுது. அந்த இந்த மெஷின் எப்படி வேலை பார்க்குங்கிறது இன்டைரக்ட் கொஸ்டின். டு யூ நோ ஹவு திஸ் மெஷின் ஒர்க்ஸ்? அங்க டஸ் ஒர்க்ஸ் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நான் இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் கூட அதை ஒரு புக்ல இருந்து ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு இட். When will you take up your new job? This is a direct question. For the indirect நம்ம கேட்கணும்னா I want to know when you will take up your new job. You முதல்ல வந்துருது, அப்புறமா will take up. Okay. Where did you go for your holiday? That's a proper direct question. உன்னோட ஹாலிடேக்கு நீ எங்க போன? Where did you go for your holiday? Will you tell me where you went for your holiday? இப்போ will you tell me direct question ஆயிருது. Did go சேர்ந்து went ஆயிருது indirect questionல. Okay. Then, are you going to take an examination in English? That's a yes or no question. Appa, can you tell me if you are going to take an examination in English? Appa, if you are going to nice. இதே direct questionல are you going to? Right? I think this much is enough. இதுல நல்லா clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay? See, why is that child crying? இந்த குழந்தை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? இந்த குழந்தை ஏன் அழுதுகிட்டு இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னா ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் why that child is crying. When it's a direct question, it is why is that child crying? இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா கொஸ்டின் ஆர்டரை படிச்சவங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் அப்படிதான் வரும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்லயும் கொஸ்டினோடைய ஸ்ட்ரக்சரையே ஃபாலோ பண்ணிடுவாங்க. வேர்பை முதல்ல போட்டு சப்ஜெக்ட் அப்புறமா போடுறது. சி, I don't know where the bus stop is ன்னு சொல்றது பதிலா I don't know where is the bus stop ன்னு சொல்றது ரொம்ப காமனா நம்ம கேள்விப்படுற விஷயமா இருக்கும். But once you have understood the concept and you know why it has to be like this, I don't think you will be committing any mistakes in this. Right? If you like the lesson, you can share it with your friends. Thank you for watching.